வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 9th நியூ தமிழில் நம்ம 6வது இயரில் இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய். ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஒரு நோய். சொன்னாலும் செய்யாம தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகிற வரைக்கும் உள்ள ஒரு நோயின்னு சொல்றாங்க. நானும் செய்ய மாட்டேன், சொன்னாலும் செய்ய மாட்டேன், நானாவும் செய்ய மாட்டேன், சொன்னாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க உயிர் சாகிற வரைக்கும் உள்ள ஒரு நோய் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 2வது, காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் எப்படின்னா அறிவில்லாதவனாகவே மாறிவிடுவானாம். அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொன்னா அறிவில்லாதவனே மாறிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அறிவில் தெரிந்த அளவில் அறிவுடையவராக தான் தோன்றுவான். ஓகேங்களா? அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்படி அறிவில்லாதவனுக்கு சொல்லும் போது அறிவில்லாதவனாக தான் ஆயிடுவான். யாரு? அறிவு இருக்கிறவன். அறிவு இல்லாதவன் அவனோட அளவுல அறிவுடையவனா காணப்படுவான்னு சொல்றாங்க. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஒரு நோய். சொன்னாலும் செய்யாம தானா செய்யாம இருப்ப உயிர் சாகிற வரைக்கும் உள்ள ஒரு நோயின்னு சொல்றாங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவன் அவனோட அளவுக்கு அறிவுடையவனா தான் இருக்கான். அறிவுடையவன் அறிவில்லாதவனுக்கு நம்ம அறிவுரை சொல்லும் போது அவன் அறிவில்லாதவனாகவே கருதப்படுறான். இகல். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்தில் மனக்கசப்பு எனும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். துன்பத்தில் மனக்கசப்பு ஏற்படும் இல்லையா, அது மோசமான துன்பம் மறையுது அப்படின்னா அதுதான் இன்பத்துல சிறந்த இன்பம்னு சொல்றாங்க. குடிமை. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடிக்கடிக்கு கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க தவறு செய்ய மாட்டாங்க. கோடி பொருள் அடிக்கடிக்கு கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தால் குன்றுவ செய்தல் இலர். சான்றாண்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். சான்றாண்மையும் தாங்கும் தூண்கள் யாவைன்னு கேட்கலாம். பார்த்தீங்கன்னா பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மைக்கு தாங்கும் தூண்களா இருக்கு. அன்பு. அன்புனா அன்பு. பழிக்கு நாணுனா நாணுதல். ஒப்புரவுனா சமத்துவ எண்ணம். கண்ணோட்டம்னா இரக்கம். வாய்மைனா உண்மை. இது எல்லாமே சான்றாண்மையை தாங்கும் தூண்களாக இருக்கு. அப்ப ஏகதேச உருவக அணி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்ன அணினா ஏகதேச உருவக அணி. 6வது, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரும் நட்பாக்கும். ஒரு சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்குற கருவி என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நமக்கு எதிரியா இருக்காங்க, அவங்கள நட்பாக்குற ஒரு கருவி என்னன்னா செயல் செயல்பவரின் ஆற்றல். அந்த ஆற்றல் அதே மாதிரி அவங்க கிட்ட பணிவுடன் நடந்தாலே போதும். என்னதான் பகைமை இருந்தாலும் அவங்களோட ஆற்றலையும் அவங்க கிட்ட பணிவுடைமையா நடந்தாலே அவங்க பகைவரையும் நட்பாக்கலாம். அடுத்தது, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளில் மாற மாட்டாங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார்னா ஊழிக்காலம் வந்தாலுமே கஷ்டகாலம் வந்தாலுமே சான்றாண்மை என்னும் கடல் கரை போன்ற கடலுக்கு
கரையாக இருக்கவங்க வந்து நற்பண்புகள் வந்து விலகி எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. அணி வந்து ஏகதேச உருவகணி. அணியெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு, பழிக்கு நாணுதல், சமத்துவ எண்ணம், அப்புறம் இரக்கம், உண்மை, இதெல்லாம் தான் சான்றாண்மைக்கு தாங்கும் தூண்களாக இருக்குது. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றலும் அதேமாதிரி பணிவுடன் நடந்தாலே சான்றோருக்கு வந்து பகைவரின் நட்பாக்கும் கருவியாக பயன்படுத்திக்கிறாங்க. ஊழி பெயரினும் தாம் பெயராய் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார்னா, ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை எனும் கடலுக்கு கரை போன்றவர் வந்து நற்பண்புகள் வந்து விளங்க மாட்டாங்க. அடுத்தது நாணுடைமை. பிற ஞானத்தக்கது தான் நானான் ஆயின் அரண் ஞானத்தக்கது உடைத்து. பிற ஞானத்தக்கது தான் நானான் ஆயின் அரண் ஞானத்தக்கது உடைத்து. பிற வெட்கப்படும் பழிக்கு காரணமாயிருந்து தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். ஒரு விஷயத்துக்காக வெட்கப்படணும், தப்பு செஞ்சுட்டா அந்த விஷயத்துக்காக வெட்கப்பட்டு அதை செய்யாமல் இருக்கணும், ஓகேங்களா? ஆனால் அந்த விஷயத்துக்கு வெட்கப்படலை அப்படின்னா அவன்கிட்ட இருந்து அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு போயிடுமா. அதுதான் பிற ஞானத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் ஞானத்தக்கது உடைத்து. உளவு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை. சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அதாவது பல தொழில்கள் வந்து இந்த உலகத்தில் இயங்கினாலும் ஏறு உழுவோம் இல்லையா, விவசாயிகளுக்கு அப்புறம்தான், விவசாயத்துக்கு அப்புறம்தான் அந்த தொழிலெலாம் இருக்குமா. அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் தான் சிறந்ததுங்கிறாங்க. 10வது உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்கிறாங்க. மற்ற தொழில் செய்யணும் சாப்பாடுக்காக வந்து விவசாயத்தை தான் நம்ம நம்பி போகிறோம். அப்போ மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதனால அவரே உலகத்துக்கு அச்சாணியாக இருக்காங்க. ஏகதேச உருவக அணி. சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் வந்து ஏருக்கு பின்னால் தான் போகுது. அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் தான் சிறந்தது. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்கனால அவரே உலகத்துக்கு அச்சாணி. பாருங்க, புல்லறிவாண்மை. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஒரு நோய். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இகல் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடேன். குடிமை அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். சான்றாண்மை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். 6வது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். நாணுடைமை பிற ஞானத்தக்கது தானானான் ஆயின் அறம் ஞானத்தக்கது உடைத்து. உளவு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கண்டிஷன் பார்க்கலாம். நன்றி.